சொல்லுறத கேளுங்க. மகி உங்க அம்மைங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காவ. ஆ சரி போய் பார்க்கேன். மாலக்கா மல்லிகா வழி கொண்டு வந்துச்சியா? உள்ளவா குழம்பு ஊற்றி தாரு. எங்கள் வீட்டில் சின்ன வழியெல்லாம் இல்லைக்கா, அதான் இந்த பெரிய வழியை கொண்டு வந்திருக்கேன். தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். உள்ளவா நிவர்க்க பட்டி எங்கள் அம்மைக்கு கள்ளம் கவடன்னு எதுவுமே கிடையாது. மனசில் இது பிடிச்சோ அதை வெளிப்படையே பேசிடுவேன். சில அலுவலை மாதிரி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் என்ன ஒன்று பேச தெரியாது. வாங்க சித்தி, அம்மையை பார்க்கணுமா? எப்படி வகை கண்டுபிடிச்ச? இங்கே வந்தாலே அம்மையை தான் தேடுவிய. அது மட்டும் இல்லை, இப்போ வாளியை வேறு வச்சிருக்கிய. அம்மா உள்ளதான் இருக்கவ, போய் பாருங்க. சரி போய் பார்க்கேன். சொன்னா கேளுங்க பாட்டி, வருத்தப்படாதுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னால் யாருக்கும் சங்கடம் வேண்டாம். இங்கே இருங்க பாட்டி, நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம். என்னது ஒருத்த மாற்றி ஒருத்தா வாளியை கொண்டு வந்துட்டே இருக்காவ? நீங்கள் என்ன கேட்க போறீன்னு நான் சொல்லட்டா? உங்கள் அம்மா எங்கே இருந்தேன்னு கேட்க போறிய? எப்படி மகி கண்டுபிடிச்ச? வாளியும் கையுமா வந்திருக்கிய, குழம்பு தானே வந்திருப்பிய. உங்கள் வீட்டு வாளி எங்கள் வீட்டில் கிடந்து அதான் தரேன் தான் வந்தேன். அந்த ஆளை கொஞ்சோண்டு குழம்ப வாங்கிட்டு போகணும். அம்மா உள்ளதானே இருக்காவ? உள்ளதான் இருக்காவ, போய் பாருங்க. நான் போய் பார்க்கேன். வாளியை கொண்டு வந்து தந்துட்டு திரும்ப வாளியில் குழம்பு வாங்கிட்டு போகிறதுக்கு வாளியை அங்கேயே வைக்க வேண்டியதானே? இந்த அக்கா கிட்டே இவ்வளோ நாளும் இப்படி தான் குழம்பு வாங்கிட்டு இருக்கேன். அவையில ஒன்றும் சொல்ல மாட்டாவ. இந்த கிழவிக்கு என்ன வந்துச்சு? உங்கள் அம்மா பெரிய தாராள பிரபு மாதிரி எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி தான் கொடுப்பாளோ? நான் 2 பேத்துக்கு மீன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள என்ன பேச்சு பேசுனா? இவ செஞ்ச மட்டும் தப்பு இல்லையாங்க? விடுங்க பாட்டி, எல்லாருமே இப்படிதான். தான் செஞ்சா தப்பு கிடையாது, அடுத்தவ செஞ்சா தப்புன்னு தான் சொல்லுவாவ. போறது குப்பமா மாதிரிலாம் தெரியுது. நீங்க பேசிட்டு இருங்க பாட்டி, நான் உள்ள போய் டிவி பார்க்கேன். என்னடி குப்பமா, எப்போ பார்த்தாலும் கலகலனே சிரிச்சுக்கிட்டு இருப்ப. இப்போ என்ன கூவ மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க? அந்த வயிற்றுல ஏண்டி கேட்க? குப்பம்மா பெரியம்மா, என்ன இந்த பக்கம்? மல்லிகா நீ என்ன இந்த பக்கம்? நாங்க இந்த பக்கத்து வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கோம். நீங்க எதுக்கு இப்போ சோகமா இருக்கிய? அது வேற ஒன்றும் இல்லை மல்லிகா, நான் ஆசையா ஒரு முருங்கை மரம் வளர்த்துங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஆ தெரியும். அந்த மரத்துல கூட ஏவளத்துக்கு காய் காய்க்கும்னு சொல்லுவியல, அந்த மரத்துக்கு என்னாச்சு? அந்த மரம் இன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம்தான் இலை தெரியாத அளவுக்கு காயாக காய்ச்சி தொங்கிட்டு கிடந்து. கண்ணு பட்டுறக்கூடாதுன்னு செருப்பையும் விளக்கு மறையும் கூட கெட்டி தொங்கப்பட்டிருந்தேன். அந்த பக்கம் வரவுள்ள போகிறவுலெல்லாம் 1-2 காய் பறிச்சா பரவாயில்ல, மொத்த காயையும் பறிச்சிட்டு போயிருக்காள்வே. யார் பறிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சா அவளெல்லாம் நான் சும்மா விட்டுருப்பேன். கையை காலை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சுக்க மாட்டேன். யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. அவளெல்லாம் அந்த மரத்திலே தலையில் கட்டி தொங்கப்பட்டிருந்தேன். வாயை பிளந்தே காட்டி கொடுத்துற போல எங்களை மாதிரி சாதாரண ஈரான். இப்படி திருடி திங்கள்வல உடம்புல ஓட்டுமா வீட்டனில் தான் போடுவேன். அவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருந்தேன்னா இந்த குப்பமா முருங்கை கையில் கை வச்சிருப்பாள்வே. யாருங்கிறது மட்டும் எனக்கு தெரியட்டும். அவைய என்ன கெதியாவதுங்கிறத நீ பார்க்க தானே போறா? ஆசைப்பட்டு 1-2 கை பறிச்சிருப்பாவ, அதுக்கு போட்டு ஏன் இப்படி சாபம் போடுதியே? என்ன பாரு, ஏன் வயிற்றுச்சல கிளப்பாத. பார்த்து பார்த்து வளர்த்த ஏமாறத்த சுண்ணாமில மாட்டுன சுண்டலி மாதிரி ஆக்கி விட்டாள்வ. அவ்வளோ விளங்குவாள்வல, விளங்கையே மாட்டாள்வ. ஏன் நீ பாயை வச்சுக்கிட்டு சும்மாயே இருக்க முடியா? தவளை தன் வயலை கெடுங்கிறது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ தானக்கா சாப்பிட்டு வந்தோம். இது வேற மானங்கிட்ட கேள்வியே கேட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாம் சங்கடமா தெரியலையா? ஆமாம், இவைய சொன்னோடனே பழிச்சிரும்பாரு. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடுவியா? அதை விட்டுட்டு இந்த கிளவிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. சரி விடு குப்பம்மா, நீ கோவப்பட்டு உன் உடம்புக்கு ஒன்று கிடக்க ஒன்றாயிரமே. அதை எப்படிட்டு சும்மா விட முடியும்? அவளை காயும் பறிச்சுட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாள்வே. அவளை விளங்குவல்வல, விளங்கையே மாட்டாள்வே. வாயால் வைத்தால தான் போவோம். எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நான் உண்டில்லைன்னு ஆக்குறேன். குழம்புக்கு தேவைன்னா 1-2 காய் பறிக்க வேண்டியதுக்கா, அதை விட்டுட்டு எதுக்குக்கா மரத்தையே காலி பண்ணுகாள்வ? என்னமோ நாங்கள் காலி பண்ண மாதிரி எங்ககிட்ட வந்து பேசுங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, நீங்களா நினச்சிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. நான் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லைல்லக்கா, எதுக்குக்கா இவி எப்படி கோச்சிட்டு போறாவ? அவள் எப்பவுமே இப்படிதான் மல்லிகா, லூசு மாதிரி தான் நடப்பா. அதெல்லாம் நீ கணக்கில் எடுக்காத. இவ உளறி கொட்டுனாலும் கூட்டிடுவா. இவளை வீட்டுக்கு நேரே அனுப்பிடுவோம். சீரா, நீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னால, போய் சாப்பாடு கொடு. ஆ சரிக்கா, போயிட்டு வரேன். நான் சொன்னா கோச்சிக்கிடாதுங்கக்கா. உங்க அத்தையே உள்ள கூப்பிடலாம்ல? ஆமாம்,
பண்ண காரியத்துக்கு அதை மாலை போட்டு அழைக்கணுமாங்கோ. உள்ள வர இஷ்டம் இருந்தால் வருது, இல்லை இப்படியே நின்றுட்டு போகுது. நானும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க்கா. மருமகளே ஒரு நிமிஷம் நில்லு. இவ்வளோ நேரம் ரோசாக்கார மாதிரி இருந்தியே, இப்போ அந்த ரோசா எங்கே போச்சு? ஒரு இடமும் போகல, இங்கே தான் இருக்குது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பார்த்துக்க. என்னென்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு வீட்டில் நிறைய சோலை இருக்கு. இங்கே வந்தாளா குப்பம்மா, அவள் மரத்தில் உள்ள முருங்கைக்காலாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நேரமாத்தான் இப்படியே நின்றுட்டு இருப்பியே, கால் வலிக்க போகுது, வீட்டுக்குள்ளே வாங்க. நான் உள்ளே வரல, நான் தான் 1000 ரூபாய்க்கு மீனை தின்னுபிட்டேனே. 1000 ரூபாய் என்ன 1000 ரூபா? உங்களுக்கு இல்லாத 1000 ரூபாயா? இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு மீன் வாங்கி தின்னது தப்பு தானே மருமகளே? அதை விட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ராத்திரி திங்கிறதுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா? உன் இஷ்டம் மருமகளே, நீ என்ன வாங்கணும்னு நினைக்கியோ அதே வாங்கிட்டு வா. நீங்கள் எவ்வளோ நேரமாக இப்படியே நின்றுட்டு இருப்பிய, உள்ளே வந்து சின்ன மாமியார் சீரியலை பாருங்க. நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன். மருமகளே நீ அந்த சீரியல் பார்ப்பியா? ரொம்ப நல்லா சமைத்தியா? ஆமாத்த, நல்லா இருக்கும். சரியான மொக்க சீரியல், பார்க்க சகிக்காது. என்ன மருமகளே சொன்ன? ஏத்தே அந்த சீரியலே 5 நிமிஷம் தான் போடாத, நம்ம போய் பார்க்கறதுக்குள்ள முடிஞ்சிடும். போய் பார்ப்போம் வாங்கத்த, போய் பார்ப்போம். வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமே.